அம்மா புரட்சித் தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா புரட்சித் தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் இன்று தனது வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். அனைவர்களுக்கும் பலாப்பழ சின்னத்தில் தேர்தல் கமிஷன் ஒதுக்கியிருக்காங்க. பலாப்பழ சின்னம் ரைட்டுங்களா? இது நம்ம தேர்தல் அறிக்கையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த இடத்த நம்ம ஏன் தேர்வு செய்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துக்கு நம்ம மனு போட்டு இந்த ஏரியாவை கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 வாய்க்கா மட்டும் தோண்டியிருந்தாங்க. இந்த இடத்த 2 வாய்க்கா சரிங்களா, இந்த வார்கால் மாதிரி தோண்டிட்டு இதுதான் சர்க்கரை கோட்டை கம்மா அப்படின்னாங்க. இந்த இடத்துல ரெண்டு வாய்க்காவை தோண்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா, 2 வாய்க்காவை காட்டிட்டு இதுதான் சர்க்கரை கோட்டை கம்மா. தண்ணி அதில் தான் நின்றுச்சு. அவங்க இருக்கிற வரைக்கும், அந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற வரைக்கும் அதில் தான் இருந்துச்சு. நானும் தொடர்ந்து நம்ம சார்பாக மனு போட்டுக்கிட்டே இருக்கேன். சர்க்கரை கோட்டை கம்மாய் மீண்டும் கடல் போல் காட்சியளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருந்தோம். சர்க்கரை கோட்டை கம்மாயில் மீண்டும் கடல் போல் காட்சி அளித்தா இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் செழிக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை வறண்ட பூமி, வறண்ட மாநிலம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வறண்ட மாநிலம் அல்ல, இது எழுச்சியான ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முருங்கை முளைச்சுன்னா ஒரு முளத்துக்கு மேலே முளைக்கும் ரைட்டுங்களா. எல்லா இடத்துலையும் சப்போட்டா பழம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இங்கே என்ன தேவை அப்படின்னா தண்ணீர் தேவை. இந்த தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னா, வர்ற தண்ணீரை என்ன செய்யறோம், கடலில் போய் கலக்கிறோம். அவற்றை என்ன செய்யணும், இங்கே ஒரு டேம் கட்டணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். அரசு என்ன பதில் கொடுத்துருக்கு தெரியுங்களா? டேம் கட்டணும் அப்படின்றதுக்கு நமக்கு தடுப்பணை கட்டி தருகிறோம். அப்படியே தடுப்பணைன்னா அதில் ஓரளவுக்கு தண்ணியை நிப்பாட்டி தர்றோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணியை நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம தண்ணியை இதை ஆழப்படுத்தி இந்த சர்க்கரை கோட்டை கம்மா இன்னைக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் நிற்காது. இன்னைக்கு இவ்வளோ தண்ணி ரொம்ப தூரத்துக்கு நிற்கிதுன்னா நம்மளுடைய கோரிக்கை ரைட்டுங்களா. அப்படிப்பட்டவர் தொடர்ந்து இந்த பகுதியை டேம் கட்டணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதன் ஆசைப்படையில் மனுவும் கொடுத்துருக்கோம். மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டது, ஏற்கப்பட்டது. அந்த மனு ஏற்கப்பட்டது. இந்த விவசாயிகளுக்காக நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையில் அவங்க தடுப்பணை கட்டி தருகிறோம் அப்படிங்கிற வாதம் வச்சிருக்காங்க. இந்த தடுப்பணைங்கிறது ஆழப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இந்த மண்ணெல்லாம் இந்த கரைகளுக்கு தான் தேவை. அதை எடுத்து வித்துடக்கூடாது ரைட்டுங்களா. உடனே மண்ணு கிடைச்சிருச்சு, மண்ணுக்கு அள்ள சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், டக்குன்னு அள்ளி மேவிடக்கூடாது. இந்த கரைகளை வலுப்படுத்தணும். இந்த இடத்த இந்த இடம் கரைகளை அளவை அதிகப்படுத்தி, கரைகள் இருந்தால் தான் தண்ணீர் தேக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த கரைகள் இல்லைங்கிறனாலேயே என்ன செய்வோம், இந்த தண்ணீரை தேக்க மாட்டோம். இந்த அளவுக்குலாம் தெரியக்கூடாது. இந்த தண்ணீர் ஒரு மிகப்பெரிய கம்மா அப்படின்னா, இப்படி பார்த்தா தண்ணி தெரிஞ்சா அது கம்மாவே கிடையாது. முதல்ல கரைகள் மேல இருக்கணும், கரை மேல ஏறி போய் தான் இந்த தண்ணியை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கும் ரைட்டுங்களா. இது வடிகால் மாதிரி அந்த தண்ணி என்ன செய்யணும், போறதுக்காக திட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடியில் மண்ணை தோண்டி இது சுற்றிலும் என்ன செய்யணும், இந்த மண்களை இங்கே தான் போடணும். கொட்டி என்ன செய்யணும், அதை மேடை உயர்த்தி அந்த கறவை அழகாக பார்த்தீங்கன்னா இதில் கறவு இருக்கணும். கறவை ஏறி போய் தான் இந்த தண்ணீரை பார்க்குற அளவுக்கு இந்த டேமை உருவாக்கணும். தண்ணீர் தேங்குறதுக்கான வசதிகளை நம்ம செஞ்சு, தடுப்பணையை நல்ல ஆழத்தில் இந்த தடுப்பணைன்றாலும் உடனே ஒரு முட்டி அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு தடுப்பணை கட்டி வீணாக்கிடக்கூடாது. இப்போ மதுரையிலலாம் கட்டியிருக்கீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் இது விவசாயத்திற்கு இந்த பகுதி மக்களுக்காக சிந்தித்து அந்த செயல்படுத்தணும். அதை ஆழப்படுத்தி அந்த தண்ணியை தேக்கி மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக இதை காட்டணும். இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நடைமேடை அமைக்கணும். இந்த சுற்றிலும் நடைமேடை அமைச்சு இது பார்த்தீங்கன்னா அதிகமான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள்லாம் அங்கே பாருங்க, அங்கே அழகா உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் சரணாலயம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் போட்டிங் விடலாம். இந்த பகுதியில் விளையாட்டுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது. கல்வி 1 to 12 வரைக்கும் உள்ள அரசு பள்ளிக்கூடமும் அதிகமாக இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தையும் உங்களால் கொண்டு வர முடியல சரிங்களா, சுற்றுலா தலத்தையும் கொண்டு வர முடியல ரைட்டுங்களா. இதை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக அமைச்சோம்னா எவ்வளவு வருமானம் அரசுக்கு வரும், அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எங்கே ஈட்டலாம்ல. அந்த திட்டத்தை இதுக்குள்ளேயே என்ன செய்யலாம், போட்டிங்லேயே போய் ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம். அழகான முறையில் ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டு அதில் போய் பார்க்குறேன். சீனாவில எல்லாம் பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க
சுற்றுலா தலத்துக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி கடல்லையே போய் ஒரு தீவுகளை பாருங்கிறாங்க. இங்கே நமக்கு அழகான முறையில் கடல் போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இதில் போட்டிங் விடலாம். போட்டிங் விட்டு மக்கள் வருகை வந்து இங்கே வந்து ராமேஸ்வரங்கிற புண்ணியஸ்தலம் இருக்கு, ஏர்வாடிங்கிற ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கு. இதுக்கு வரக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியா வந்துட்டு போகும்போது இந்த இடத்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் கோரிக்கை. நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன். இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா, போன வட்டம் ஒருத்தவங்களை வெற்றி பெற செஞ்சோம். அவங்க மண்ணெல்லாம் வித்து மணல் குவாரி மாஃபியாவா போயிட்டாரு அவரு. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ இருக்கவர் வந்து ராஜா. எதுல ராஜாங்கிற உங்களுக்கு தெரியும், விற்பனை ராஜா. அடிக்கடி பேப்பர்ல பிடிபட்டாங்குவாங்க. அதுதான் இங்க அதிகமா இருக்கு. ரைட்டுங்களா? அதனால அந்த 2 தொழிலையும் விட்டுட்டு நல்லபடியா ஒரு சேவகருக்கு போடுங்க. நான் என்னென்ன செஞ்சிருக்கேங்கிறத என்னுடைய இணையதளத்தில் பாருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சேவகருக்கு உங்களுடைய வாக்க போட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை மாற்றி அமைத்து காட்ட முடியும். முடியுமான்னு சொல்றீங்க. இன்னைக்கு கீழக்கரை கடற்கரை வாங்க, 10 வருஷம் போராடுறேன். 10 வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்த திட்டம் வந்து சேருது. அந்த கடற்கரை இன்னைக்கு தூய்மையா வந்து உட்கார்ந்துருக்கு. அதுக்கு 10 வருஷம் குரல் கொடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? எத்தனையோ கண்ணீர் கதைகள் இருக்கு. அவற்றையெல்லாம் நம்ம கேட்டு அவங்களுக்கு சிறப்பான முறையில் நம்ம செய்யறோம். இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் வந்து VSK செந்தில்குமார் சார் வந்து சிறப்பான ஆலோசனைகள் வழங்கி வர்றாங்க. VSK வந்து எல்லா திட்டங்களையும் வந்து சிறப்பாக செய்யணும், மக்களுக்கு கிடைக்கணும். அது வந்து எம்ஜிஆருடைய கொடைவள்ளல் போல் கிடைக்கணும், அம்மாவுடைய திட்டம் போல் இருக்கணும் அப்படிங்கறதுல மேலோங்கி இருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் புது கட்சியெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் அம்மாவை விட்டுட்டாங்க. அவங்க பேர்ல கூடியே தோழின்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவை மறந்துட்டாங்க. ரைட்டுங்களா? நம்ம கொடியில பாத்தீங்கன்னா அண்ணா, புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவை மேலோங்கி வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய வீரம், அவங்களுடைய செயல்பாடு. இந்த தமிழ்நாடு எப்ப ஹானஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அம்மாவை சொல்லுவீங்க. அந்த அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கும், நிறைய திட்டங்கள் போடக்கூடியவர்களா இருக்கும். அப்படி இருக்கும் போது கூடயே தோழியா இருந்தவங்க அம்மாவை மறந்துட்டாங்க. ரைட்டுங்களா? எல்லாரும் நம்மளுடைய கட்சியை முதல்ல நாங்க அறிமுகப்படுத்திட்டோம். இப்பதான் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க ஒரு கட்சியை. ஆனா எங்க கொடி மாதிரியே இருக்கும்போது நீங்க அவங்களான்னு, நாங்க அவங்கள, எங்களை காப்பி அடிச்சவங்க தான் அவங்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ரைட்டுங்களா? எங்களுடைய திட்டமும் செயல்பாடும் ஏழை எளிய மக்களுக்கானதா இருக்கும். ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய திட்டமா இருக்கும் எங்களுடைய திட்டம். ரைட்டுங்களா? ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போற கூட்டம் இல்ல. ஏழையோட கோரிக்கையை வச்சு அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட அண்ணா, புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முறை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏத்தி பாருங்க. என்னென்ன திட்டங்களை இங்க செயல்படுத்தணும். கல்வி தேடிக்கிட்டு இருக்கோம். கல்வி எங்க நல்லா இருக்குன்னு நாங்கள் கல்வியை கொடுக்கிறோம். நீங்க நினைச்சு பார்க்கலாம், நீங்க எப்படிங்க கொடுப்பீங்களான்னு. கரண்டே இல்லாத பகுதியில உள்ள பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சு, அங்க படிப்பு இல்லாம இருக்காங்களேன்னு பிடிச்சு அவங்களுக்காக தனியா ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்து அவங்கள இன்னைக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கிறோம், இலவச எஜுகேஷன் கொடுக்கிறோம். வாரம் கூட்டிட்டு போய் பூங்கால விளையாட விடும். அதாவது அந்த விளையாட்டு கல்வியில தான் அவங்க படிக்க முடியுங்கிறத சொல்லி அவங்களையெல்லாம் இன்னைக்கு காலேஜ் படிக்க வச்சிருக்கோம்னா அந்த திட்டங்களை நம்ம பொறுப்புல இருந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு பொறுப்பை கொடுங்க. தமிழகத்துல எவ்வளவோ திட்டங்களை செய்ய முடியும். ஆனா பொறுப்புல இருக்கவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவை கமிஷன் மட்டும்தான் தெரியுது. இன்னைக்கு அரசு மருத்துவமனை இடிஞ்சு விழுகுதுன்னு சொன்னோம், இன்னைக்கு மராமத்து செய்யறாங்க. ஆனா ஃபண்டு வந்துருச்சு, ஆனா திட்டம் நிறைவேறுதா? பாதியில கிடக்கு. கீழக்கரைக்கு வணிகர்களுக்கு ஒரு பாத்ரூமே இல்லைங்கிறோம். வணிகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, பாத்ரூமுக்காக வந்த நிதியை தூக்கிட்டு போய் இருக்கக்கூடிய பாத்ரூமை இடிச்சு கட்டுறேன்னாங்க. அதையாவது முழுமையா கட்டினாங்கன்னா கிடையாது. இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ரைட்டுங்களா? அதுக்கான திட்டமிடலை அழகான முறையில் போட்டு ஒரு மிலிட்ரி மேன் எங்களை எப்படி பம்பரமா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா? எங்களை வந்து அவர் மிலிட்ரியில எப்படியெல்லாம் வேலை வாங்குவாரோ அந்த வேலையெல்லாம் எங்களை வேலை வாங்கி எங்களுடைய திட்டமிடல் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட தொண்டர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள். ரைட்டுங்களா? யார்ட்டையும் எதற்காக கையேந்தக்கூடியவர்கள் அல்ல. ரைட்டுங்களா? திட்டத்தை போட்டு அதை அரசை செய்ய வைப்போம். கிரியா ஊக்கியா செயல்படக்கூடிய தொண்டர்களை உருவாக்கி வர்றார். அப்படிப்பட்ட நம்ம VSK கரங்களை உயர்த்த வேண்டும். அவரோடு சேர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தோழர்கள் வாருங்கள். இன்னைக்கு அம்மா கட்சி எங்க இருக்குன்னு தெரியலன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கு. இதயம் திறந்து அழைக்கிறோம், இதயபூர்வமா அழைக்கிறோம், கண்ணியத்தோட அழைக்கிறோம். வாருங்கள், வந்து இணையுங்கள். உங்களுக்கான ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்க, உங்களோடு இணைந்து துடைக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்களா தனிமையாக துடைச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. உங்களோடு இணைந்து அழைப்பு கொடுக்கிறோம். வாருங்கள், வந்து இணையுங்கள். நம்ம மீண்டும் அந்த புரட்சிகரமான அண்ணா
எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு நம்ம கட்சியை உருவாக்கி அதுல நிறைய செயல்பாடுகளை அரசிட்ட இருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம வெல்வது நிச்சயம் என்பதை எடுத்து சொல்கிறோம். ரைட்டுங்களா? நம்ம நிறைய பட்டாக்களை வாங்கி கொடுத்துருக்கோம். எனக்கு பேரே பட்டாநாயகன் தான் சொல்லுவாங்க. பட்டாக்கள் இந்த பகுதியில் ரொம்ப பெரிய பிரச்சனை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் பட்டா பிரச்சனை இருக்கு. நான் வெற்றி பெற்றால் பட்டா ஒரே கையெழுத்துல அனைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பட்டாக்களையும் சரி செய்து தருவேன். பட்டாக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது என்னுடைய சார்ந்தது, என்னை பொறுத்தது. நான் எப்படி இங்க கீழக்கரையில என்னை சார்ந்ததுன்னு சொல்லி அவங்கள வைத்துக் கொண்டு 1000 பட்டாக்களை பெற்றுக் கொடுத்தேனோ அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் உங்க பட்டா பிரச்சனை இருந்தா, வழக்குல இருந்தா இல்ல, பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைனால இருக்கு, தாசில்தார்னால இந்த பிரச்சனையா இருக்கு, விஓனால பிரச்சனையா இருக்கு, அளக்க வர மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உடனே சரி செய்து கொடுப்பது என்னுடைய கடமை. நான் ஒரு எம்எல்ஏங்கிற பொறுப்புல அதை செஞ்சு கொடுப்பேன். அதனால அனைத்து இதை மட்டும் செய்ய மாட்டேன். நலத்திட்ட உதவிகள் வாங்கவே மறுக்க